பாலிவுட்டின் பாட்ஷா ஷாருக் கான். அவரது வசீகரம், ஆற்றல் மற்றும் இளமை தோற்றம் இன்றும் பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. நவம்பர் 2 2025 அன்று அவர் 60 வயதை எட்டவுள்ளார். ஆனால் அவரது உடல்நிலையும் உற்சாகமும் அவரை விட பாதி வயதுடையவர்களையும் வெட்கப்பட வைக்கும். பல ஆண்டுகளாக ஷாருக் கான் தனது உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களைப் பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார். அவரது ரசிகர்கள் அவர் எப்படி இன்றும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார் என்பதை அறிய ஆவலுடன் உள்ளனர். அவரது ரகசியங்கள் என்ன? வாருங்கள், ஆராய்வோம். இந்த ஆண்டு தி கார்டியன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் ஷாருக் தனது அசாதாரண தூக்க அட்டவணையை வெளிப்படுத்தினார். நான் அதிகாலை 5 மணிக்கு படுக்கைக்குச் செல்கிறேன், ஆனால் 9 அல்லது 10 மணிக்கு எழுந்து விடுவேன் என்று அவர் கூறினார். இந்த தாமதமான தூக்க நேரமும் அதிகாலை எழுச்சியும் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். 2 மணிக்கு வேலை முடிந்து திரும்பிய பிறகு படுக்கைக்குச் செல்வதற்கு முன் உடற்பயிற்சி செய்வதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கத்தை ஒரு சிலரால் மட்டுமே பின்பற்ற முடியும். ஆனால் ஷாருக் இதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார். இது அவரது ஒழுக்கத்தை காட்டுகிறது. 2016ஆம் ஆண்டு expressfoodie.com உடனான உரையாடலில் ஷாருக் தனது உணவு பழக்க வழக்கங்களைப் பற்றி வெளிப்படையாக பேசினார். நான் கிரில் செய்யப்பட்ட கோழி, மெலிந்த இறைச்சிகள், பருப்பு வகைகள் மற்றும் முட்டையின் வெள்ளைக்கரு ஆகியவற்றை சாப்பிடுகிறேன் என்று அவர் கூறினார். புரதம் நிறைந்த சுத்தமான உணவுகள் அவரது உணவின் அடிப்படையாக இருப்பதை இது தெளிவுபடுத்துகிறது. உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் நகைச்சுவையாக ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார். பின்னர் அளவான உணவு முறை தனது வழக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக விளக்கினார். இது அவரது உணவு கட்டுப்பாட்டின் முக்கிய அம்சமாகும். நான் குறைவான அளவுகளில் சாப்பிடுவதை உறுதி செய்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்திற்காக நான் உடல் எடையை குறைக்க வேண்டுமென்றால் வெள்ளை ரொட்டி, வெள்ளை அரிசி, இனிப்புகள் மற்றும் மதுபானம் ஆகியவற்றை தவிர்த்து விடுவேன் என்று அவர் கூறினார். இந்த உத்தி வெவ்வேறு திரைப்பட கதாபாத்திரங்களின் தேவைகளுக்கு ஏற்ப தனது உடலை விரைவாக மாற்றியமைக்க அவருக்கு உதவுகிறது. இது ஒரு கடுமையான கட்டுப்பாடு போல் தோன்றலாம், ஆனால் இது அவரது தொழில்முறை அர்ப்பணிப்பை காட்டுகிறது. தனது உடலை ஒரு கருவியாக பார்க்கும் அவரது அணுகுமுறை பாராட்டத்தக்கது. ஷாருக் தனது உணவுகள் எங்கிருந்து வருகின்றன என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். திரைப்பட செட்களில் தயாரிக்கப்படும் உணவுகளை அவர் தவிர்த்து விடுகிறார். அதற்கு பதிலாக வீட்டிலிருந்து சமைத்த மதிய உணவை சாப்பிட விரும்புகிறார். அவரது வழக்கமான மதிய உணவில் பெரும்பாலும் மீன் அல்லது தந்தூரி சிக்கன் இருக்கும். சில சமயங்களில் பீன்ஸ் முளைகள் அல்லது ஒரு காய்கறி உணவும் அதனுடன் சேர்க்கப்படும். இரவு உணவைப் பற்றி கேட்டபோது பொதுவாக தந்தூரி சிக்கன், தந்தூரி ரொட்டியுடன் எப்போதாவது ஒரு மட்டன் டிஷ் என்று அவர் ஒப்புக்கொண்டார். இது அவரது விருப்பமான உணவுகளை வெளிப்படுத்துகிறது. பல தசாப்தங்களாக ஷாருக்கின் விசுவாசத்தை பெற்ற ஒரு உணவு தந்தூரி சிக்கன். அதை தனது கம்பர்ட் ஃபுட் என்று அழைக்கும் ஷாருக், நான் அதற்கு அடிமையாகிவிட்டேன். வருடத்தின் 365 நாட்களும் அதை சாப்பிட முடியும் என்று ஒப்புக்கொண்டார். ஒருமுறை ஏர் இந்தியா விமானத்தில் காவியர் சாப்பிட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். அதற்குப் பிறகு நான் அதை எங்கும் சாப்பிட்டதில்லை என்று சிரிப்புடன் சேர்த்துக் கொண்டார். இது அவரது உணவு பழக்க வழக்கங்களில் உள்ள நகைச்சுவையான பக்கத்தை காட்டுகிறது. தந்தூரி சிக்கன் மீதான அவரது காதல் அசைக்க முடியாதது. அவர் ஒழுக்கமானவராக இருந்தாலும் முற்றிலும் பிடிவாதமானவர் அல்ல. ஷாருக் தனக்கு ஜங்க் ஃபுட் அல்லது இனிப்பு வகைகள் பிடிக்காது என்று வெளிப்படுத்தினார். ஆனால் எப்போதாவது விதிவிலக்குகள் உண்டு. இந்திய இனிப்புகளைப் பற்றி கேட்டபோது சில சமயங்களில் நான் ஐஸ்கிரீம் அல்லது சாக்லேட் சாப்பிடுவேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். சுவாரஸ்யமாக அவர் பழங்களை சாப்பிடுவதையும் தவிர்க்கிறார். இது ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட ஒருவருக்கு அசாதாரணமான தேர்வாகும். அதற்கு பதிலாக அவரது மனைவி கௌரி கான் அவருக்கு செரிமான பிஸ்கட்களுடன் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் தயாரித்துக் கொடுப்பார் என்று அவர் கூறினார். ஷாருக்கின் அணுகுமுறை 50களின் பிற்பகுதியிலும் ஃபிட்டாக இருப்பது தீவிரமான ஃபேஷன்கள் அல்லது பட்டினி கிடப்பது பற்றியது அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இது நிலைத்தன்மை, ஒழுக்கம்
மற்றும் உங்கள் உடலுக்கு எது வேலை செய்கிறது என்பதை அறிவது பற்றியது. அவருக்கு இதன் பொருள் வெள்ளை கார்போஹைட்ரேட்டுகளை தவிர்ப்பது, தேவைப்படும்போது மதுவை தவிர்ப்பது மற்றும் கிரில் செய்யப்பட்ட கோழி, தந்தூரி உணவுகள் போன்ற தனது விருப்பமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவது. இது ஒரு நடைமுறை மற்றும் நிலையான அணுகுமுறை. அவர் மற்றொரு வயதில் அடியெடுத்து வைக்கும்போது அவர் எப்படி வயதற்றவராகவும் எளிதாகவும் தோற்றமளிக்கிறார் என்று ரசிகர்கள் தொடர்ந்து வியக்கிறார்கள். ஆனால் அவரது நேர்காணல்கள் காட்டுவது போல் இதில் தற்செயலாக எதுவும் இல்லை. அதிகாலை 2 மணி உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, இனிப்புகளுக்கு வேண்டாம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி. ஷாருக்கின் வழக்கம் கவர்ச்சிக்கு பின்னால் இடைவிடாத அர்ப்பணிப்பு உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. அவரது வாழ்க்கை முறை நாம் அனைவரும் நமது ஆரோக்கிய இலக்குகளை அடைய உத்வேகம் அளிக்கிறது.